பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்றைய ஏசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 58:11 நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். விசுவாசத்தில் வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை வற்றாத நீரூற்றைப் போல ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அநேக கவலையோடு, அநேக பாரத்தோடு, எனக்கு யாருமே இல்லையே, என் வாழ்க்கையை சரிப்படுத்த, என் குடும்பத்தை நடத்த எனக்கு உதவ யாருமே இல்லையே என்று சொல்லி கலங்கிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கிடைக்கிறார். பாருங்க, இந்த செழிப்பான செடிகளை பாருங்க, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா பசுமையா இருக்கிறதோ அதை போல உங்களை நான் செழிப்பாய் நீரூற்றாய் வற்றாத நீரூற்றை போல உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவரை விசுவாசித்து சிபிக்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். உங்க வாழ்க்கைக்கு இருந்தவங்க உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம், உங்களுக்கு நன்மை செய்தவங்க உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம், நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, உன்னை யார் விட்டு போனாலும் சரி, உனக்கு யார் நான் இருக்கிறேன் என்று இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, நான் மாறாத தேவன், நான் உன்னை நேசிக்கிற தேவன், உனக்காகவே இருக்கிற தேவன், உன்னை நான் வற்றாத நீரூற்றை போல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கிடைக்கிறார். ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நீ செய்கிற பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன் என்று வாக்கு கிடைக்கிறார். உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். உன் குடும்பத்தை நான் செழிப்பாக வைப்பேன் என்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். உன்னுடைய கர்ப்பத்தின் கனி நிச்சயமாக ஒரு செழிப்பாய் காணப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அநேக கவலையோடு, அநேக ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தோடு, ஐயோ இனி நான் எழுந்துக்க முடியாது, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேனே என்று சொல்லி கூட நீங்க கலங்கிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உன்னை நான் செழிப்பாக வைப்பேன், நீரூற்றை போல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், வற்றாத நீரூற்றை போல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. ஆண்டவர் என்னோடு பேசினார், இந்த வார்த்தை எனக்காக, என்னை நீரூற்ற வற்றாத நீரூற்றை போல என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து அநேக நன்மையினால உங்களை முடிசூற்றி அநேக கண்களுக்கு முன்பாக, உங்களை தள்ளின கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை செழிப்பாக வைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களை நிச்சயமாகவே செழிப்பா மாற்றிட்டார் என்று விசுவாசிங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த தோட்டத்தை போல உங்களுடைய வாழ்க்கையும் செழிப்பா இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசிங்க. நாம் செபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, வற்றாத நீரூற்றை போல செழிப்பாய் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க கொடுத்த வாக்கு தயவுக்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆம் தகப்பனே, பிசினஸ்ல ஒருவேளை வற்றி போயிருக்கலாம் கர்த்தாவே ராஜா, குடும்பத்துல வற்றி போயிருக்கலாம், கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று வற்றி போயிருக்கலாம், ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் எனக்கு அநேக கவலையோடு இருக்குதே என்று சொல்லி வற்றி போயிருக்கலாம் கர்த்தாவே. ஆனா இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, நீர் போல உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று, வற்றாத நீரூற்றை போல உன்னை நான் உயர்த்துவேன் என்று உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்த தயவுக்காய் கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என் தேவன் எனக்கு வாக்கு கொடுத்த வார்த்தையை நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லி இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற, துக்கப்பட்டு இருக்கிற, கலங்கிருக்கிற, தோல்வியா இருக்கிற ஆண்டவரே, பிசினஸ்ல தோல்வியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில நீங்க பேசின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எதிலெல்லாம் தோல்வியா கர்த்தர் பிள்ளைகள் காணப்பட்டார்களோ எல்லாவற்றிலும் மீண்டும் துளித்து பூக்க என் தேவன் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வற்றாத நீரூற்றை போல உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே ராஜா. ஒன்றிலும் குறையில்லாதபடி அப்பா நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி இந்த தோட்டத்தை போல பச்சம் பசுமையாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உயர்த்துவதற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இதை பார்த்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறேன். ஜெபம் கேட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். விசுவாசிங்க. வற்றாத நீரூற்றை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.